யாருக்காகமா இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கீங்க? நீ சீக்கிரமா போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, டைம் ஆச்சு. ஆஹா, அம்மா குளிச்சு ரெடியாக சொல்றாங்களே, கண்டிப்பா யாரோ பொண்ணு பார்க்க தான் வராங்க போல இருக்கு. அன்னைக்கு ஏதோ நம்ம நல்ல நேரம் அப்பாவே வந்த மாப்பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டாரு. இப்ப வரவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு தெரியலையே. சித்ரா, அவ்வளவுதான், உன் சோலி முடிஞ்சது. அம்மா தயவு செஞ்சு யார் வராங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ்மா. நீ முதல்ல போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, அப்புறம் யார் வராங்கன்னு நீயே தெரிஞ்சுப்ப. ஆஹா அம்மா, இந்த சஸ்பென்ஸ்லாம் தாங்காதுமா. நீ இப்பவே சொல்லு ப்ளீஸ்மா, சொல்லுமா. இருடி, நீ பேசுன பேச்சுல குழம்புல உப்பு போட்டனானே தெரியல. அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் சொல்லுமா, யார் வராங்கன்னு சொல்லுமா. சரி, நீ போய் முதல்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, அப்புறம் யார் வராங்க நீயே தெரிஞ்சுப்ப. அம்மா யாருமா வரா சொல்லுமா ப்ளீஸ். சரி சரி, இந்த ராஜாவோட புள்ளைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அம்மா, நான் கேக்குறதுக்கும் நீ கேக்குறதுக்கும் சம்பந்தமே இல்லமா. ஷோ சொல்லுடி. பிரின்ஸ். இந்த வீட்டோட இளவரசன், இந்த வீட்டோட பிரின்ஸ் வரான். பிரின்ஸா? ஆமாடி, என் பையன் விஸ்வா வராண்டி. ஓ, அவனா? அவனுக்காகவா இவ்ளோ பண்ணிட்டு இருக்க? இது ரொம்ப ஓவர்மா. ஏமா, அவன் இந்த வீட்டோட பிரின்ஸ்னா அப்ப நான் யாரு? நீயும் இந்த வீட்டு பொண்ணுதாண்டி. அவனுக்கு மட்டும் நிறைய காசு செலவு பண்ணி ஊட்டில இருக்க கான்வென்ட்க்கு அனுப்பி அங்க படிக்க வைக்கிறீங்க. ஆனா நான் இந்த வீட்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கட்டுமான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நானும் உன் புள்ளதானமா, அதுவும் உன் மூத்த புள்ளதானமா, என்னையும் அவன மாதிரி அனுப்பி படிக்க வைக்கலாம்லமா. ஏய், அவன் ஆம்பளை புள்ள, எங்க வேணாலும் அனுப்பி படிக்க வைக்கலாம். நீ அப்படியா? பொம்பளை புள்ளடி. நீ எங்க கண் எதிரில இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஓ அப்படியா? அப்போ கண் எதிர்க்க இருக்க காலேஜ்ல சேர்த்து விடு, நான் படிக்கிறேன். வாய மூடி. திரும்ப திரும்ப அதையே பேசுன. நீ சொன்னது உங்க அப்பா காதுல விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. பேசாம கிச்சன்ல என் கூட ஒத்தாசையா இருந்து வேலைய பாரு. அம்மா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ண இப்படி படிக்க வைக்காம இருக்கிறது எவ்வளவு தப்பு தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா படிச்சே தீருவேன். வர வர வாய் ரொம்ப நீளுது உனக்கு. என்ன படிச்சு திமிரா? ஒழுங்கு மரியாதை என் கூட இருந்து சமையல கத்துக்கோ. உங்க அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லது. என்னால முடியாது. அக்கா, என்னக்கா என்ன? சித்ரா, போ முதல்ல போய் குளி. போ சொல்றேன்ல, முதல்ல இருக்கிறது போ. அக்கா, அடுத்த தடவை வீசும்போது கொஞ்சம் பார்த்து வீசுங்க. ஏற்கனவே 4 கரண்டி வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சு போச்சு. சரியா? சித்ரா, குடிச்சியா இல்லையா? சித்தி, பாத்தீங்களா? அவன் என்ன கலெக்டர் வேலையா பாத்துட்டு வந்திருக்கான். இவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதோ இங்க ஊட்டில இருக்க கான்வென்ட், அங்கதானே படிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் ஒழுங்கா படிக்கல. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆவானான்னு கூட தெரியல. வந்தது வராததுமா ஏன்டி அவனை கரிச்சு கொட்டுற? யூடியூப் ரூட்டஸ், உங்களுக்கும் அவன் தானே முக்கியமா போயிட்டான். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல. மக்கு மக்கு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. சித்தி, ஒவ்வொரு தடவையும் அவன் வந்துட்டு போறப்போ இப்படி விதவிதமா சமைச்சு போடுறாங்க. அவனை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு மூளை மழுங்கி போய் சோம்பேறியா வந்திருக்கான். நீ பேச வர அங்க அவங்க காதுல விழுந்துருப்பதே, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். விழுந்தா விழுந்துட்டு போட்டோம். படிப்பே வரல இவனுக்கு. இவனை கூட்டிட்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல விட்டு படி படின்னு சொன்னா படிச்சிருவானா? ஆனா நான் நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆனா என்ன இதுக்கு மேல படிக்க வேண்டாம்னு சொல்லி வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. என் சாபம் உங்க யாரையும் சும்மா விடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய், எனக்கு ஏன் சாபம் விடுற? நான் உன்னை படிக்க வேண்டாம் சொன்னேன்? நானா உன்னை இந்த வீட்டுல உட்காந்துருன்னு சொன்னேன்? நானே இந்த குடும்பத்துல தெரியாம வாக்கப்பட்டேன்னு தினம் தினம் நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். நீ வேற எனக்கு சாபம் கொடுக்குறியா? இங்க பாரு, நீ சாபம் கொடுக்க வேண்டிய ஆள் நான் இல்ல சித்ரா. உன்னை படிக்க விடாம இந்த வீட்லயே வச்சிருக்காங்களே இந்த வீட்டு ஆம்பளைங்க, அவங்கதான். அது இல்ல சித்தி. சித்ரா, அண்ணே சாப்பாடு போடுறீங்களா? பசிக்குது. தட்டு கொடுக்கறனா, நான் சாப்பாடு போட்டு வரேன். சித்ரா, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இல்லையே, உன் முகத்துல கோவம் தெரியுது. தம்பிக்கிட்ட பேசுனியா? உங்க எல்லாருக்கும் அவன் தான் கண்ணுக்கு தெரியறான்ல, எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல. சித்ரா, அப்படிலாம் கிடையாது. விஸ்வா எப்படி இந்த வீட்டுக்கு இளவரசனோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இளவரசி நீதான். கண்டதெல்லாம் யோசிக்காத. என்ன? ஆமா, சாப்பிட்டியா? எனக்கு ஒண்ணு வேணாம், போங்க. கர்ணா, இந்தா நீ போய் சாப்பிட்டு போ. அண்ணி, அது அப்படிதான், நீ கட்டுக்காதவா, சாப்பிடு, நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த பணத்தை அக்கா கிட்ட கொடு. என்னப்பா? ஏமா, எனக்கு என்னம்மா, நான் நல்லதனமா இருக்கேன். இந்த மாசம் இல்லைன்னா நான் அடுத்த மாசம் செக்அப் பண்ணிக்கிறேம்மா. ஆனா அக்கா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்தா இதை கொடு. வா, அட வாமா, எந்திரி. சும்மா இந்தா வா, கொடு கொடு. குடுமா. போட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போறோம், என்ஜாய் பண்றோம். கரெக்டா தான் இருக்கு. சரி, ஓகே, நான் காலேஜ் கிளம்புறேன். சரிம்மா.